ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய முற்றிலும் இலவசமான வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் உமா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க டீச்சராக, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டுக்கோட்டையில் வச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகள் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். அதாவது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் ஓகே தாங்க. மாதம் ஒரு 20,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க தாங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஒன்று எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் வெக்ஸான அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய முதல் கணவர் இவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள பிரிஞ்சு இவங்களால இருக்க முடியாதனால இவ்வளோ வருடம் தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும். ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பேர் பார்த்தீங்கன்னா புனிதா, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக தறி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 10 தெருக்கு பக்கமாக ஓட்டிகிட்ருக்குறாங்க ஆள் வச்சு. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே இவங்க தறி வச்சு அப்போலேருந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் இவங்களோட தான் வேலை செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதிங்கிறதுனால வரக்கூடியவர் வசதி குறைஞ்சவராக இருந்தாலும் ஓகே தாங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் மட்டும் போதும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தறி கொஞ்சம் காடெல்லாம் இருக்குங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்ருக்கிறதுனால வீட்டோட மணமகனாக தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.